கல்கி அகத்தீசாய நமோ நமக. சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள். 18ஆம் தின அருளுரை. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். உலகம் தோன்றிய நாள் முதல் உயிர்களும் தோன்றியே வளர்கின்றன. விழிகள் தோன்றிய நாள் முதல் காட்சிகளும் விருத்தியாகின்றன. மனிதர்கள் கண்டு மகிழ்வுறுவதினால் மலர்களின் வண்ணங்கள் செழிக்கின்றன. அன்பு மானுடர்களே, ஓர் சத்தியம் உணருங்கள். ஓர் பாலைவனம் தனில் மனிதர்களோ விலங்கினங்களோ வசிப்பதில்லை எனில் விழிகளை மயக்கும் மலர்களும் சுவையூட்டும் பழங்களும் உருவாகிட ஏதுவாய் தாவரங்களும் செழிப்பதில்லை. வறண்ட பூமியில் தாவரம் செழிக்காது. எனினும் ஓர் இல்லம் அமைத்து மானுடர்களும் விலங்கினங்களும் சிலரேனும் கூடி வசித்தால் ஆங்கே தாவர உயிர்கள் செழிக்கும். இதனின்று அறிவது யாது? மானுடர்கள் யாவரும் விழிகளால் காணுகின்ற தருணத்தில் ஆற்றல்கள் பகிரப்படுகின்றன. நாவினால் சுவைக்கும் தருணத்தில் ஆற்றல்கள் பகிரப்படுகின்றன. ஐம்புலன்களே பெரும் ஆற்றல் பரிமாற்றம் புரிகின்றது எனில் ஐம்புலன்களை ஆளுகின்ற உயிர் அணு எத்தகைய செயலாற்றும் என்றே சிந்திக்க வேண்டும். உணர்வுகளே உயிர் அணுவின் வெளிப்பாடாகும். உணர்வுகளே இயக்கத்தின் பெரும் சூத்திரமாகும். மற்றுமோர் பெரும் சூத்திரத்தினை யாம் வெளிப்படுத்தவே முனைகின்றோம். ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்று முச்சுடர் பொருத்தி ஆராதிப்பவர்களும் உண்டு. பன்முறை கூடியே மந்திரம் உரைப்பவர்களும் உண்டு. சூழ்கின்ற ஆன்மாக்களை விழிப்புறச் செய்கின்ற செயல்களும் கைகூடுகின்றன. அனைவரும் ஏன் இச்செயலினை ஆற்றுகின்றனர் எனில் முக்தியினை வேண்டியே. முக்தி பெறுவது என்பது உயிர் அணுவானது பூரணமாய் ஆன்மாவினுள் ஒடுங்குவதாகும். அவ்விதம் ஒடுங்கும் முன்னர் உயிர் அணுவானது பன்முறை ஒடுங்கி பயிற்சிகளை மேற்கொள்ளும். ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைக்கையில் உயிர் ஒடுங்கும் பயிற்சியானது தீவிரமாய் நடைபெறும். உயிரின் வெளிப்பாடு என்பது உணர்வுகளே. உயிரானது ஆன்மாவினுள் ஒடுங்கும் தருணம் உருவாகும் உணர்வுகளை அறிவதற்கும் ஓர் சூத்திரம் உண்டு. உணர்வின் அளவுகோல் யாது? உணர்வின் தன்மை யாது? உணர்வு நிலைகள் சிரசினிலும் உடலினிலும் எச்செயல் ஆற்றிடும்? உணர்வுகளை பிரயோகித்து எத்தகைய செயல்களை ஆற்றிட இயலும்? அறிந்திடுங்கள். உயிரானது புறத்தினில் இயங்கிடும் தருணத்தில் இன்பம் துன்பம் போன்ற பல உணர்வு நிலைகள் தோன்றும். ஆன்மாவினுள் ஒடுங்கும் தருணம் அன்பு, கருணை, காருண்யம் ஆகிய 3 உணர்வு அலைகள் மாத்திரமே வெளிப்படும். உணர்வின் அளவுகோல் என்பது அதன் கால எல்லையை குறித்திடும். ஓர் உணர்வு உதித்தால் அதன் கால அளவு என்பது மாறுபடுவதனை உணர வேண்டும். புற இயக்கங்களில் ஆட்படும் உயிரானது வெளிப்படுத்தும் உணர்வுகளில் காலம் என்பது நீண்டு காணப்படும். புற உணர்வுகள் யாவும் தணிந்து மறைவதற்கு அதிக கால அவகாசம் தேவை. மெல்லிய காற்று போன்று தீண்டியே செல்கின்ற உணர்வுகள் ஆன்மாவின் வெளிப்பாடாகும். ஐம்புலன்களை ஒடுக்கினால் உயிரானது ஆன்மாவினுள் ஒடுங்கும். அத்தருணம் வெளிப்படும் உணர்வின் கால அங்கம் குன்றியிருக்கும். எனில்
பன்முறை பயின்றால் மாத்திரமே உயிரானது ஆன்ம லயத்தினில் நீண்டு நிலைக்கும். அன்பும் கருணையும் காருண்யமும் இயற்கையாய் சுரந்திடவும் உயிரானது வழிவகை புரியும். பிறருக்கு ஏதேனும் கொடுக்க வேண்டும், உதவிகள் புரிய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினால் உடன் விரைந்து செயலாற்ற வேண்டும் என்றே உரைத்திடுவர். ஏனெனில் ஆன்மாவினுள் ஒடுங்கும் உயிரானது அற்புத உணர்வுகளை வெளிப்படுத்தினாலும் விரைந்து மீண்டும் புறம் நீங்கிவிடும். ஒரு மனிதன் ஆன்மாவினுள் உயிரினை ஒடுக்கும் தருணம் அன்பினை பொழிகின்ற செயல்களையே ஆற்றிட இயலும். பன்முறை ஒடுங்கி ஒடுங்கி பயின்றிட அன்பு சுரக்கும். உயிர் ஆன்மாவினுள் ஒடுங்கினால் அன்பு சுரக்கும். சில அபூர்வமான தருணங்களில் ஆன்மாவும் உயிரினுள் ஒடுங்கிட முன்வரும். அத்தருணத்தில் மாத்திரமே கருணை எனும் உணர்வு பெருகும். ஆன்மாவும் உயிரும் சரிசம கலப்பு கொள்வது என்பது வெகு அபூர்வமான செயலாகும். அத்தருணமே காருண்ய உணர்வு பெருகும். பல்வேறு தான தர்மங்களை ஏற்க வேண்டும் என்ற உணர்வு உதிக்கையில் உயிர் ஆன்மாவினுள் ஒடுங்கியுள்ளது என்பதனை உணரலாம். தேவையான தருணங்களில் தேவையான உயிர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை மாத்திரமே பொழிய வேண்டும் என்ற எண்ணம் உதித்து செயலாக்கம் காண்கின்றது எனில் ஆன்மாவே உயிரினுள் ஒடுங்கி இறை செயல் ஆற்றுகின்றது என்றே பொருள்படும். காருண்ய உணர்வு என்பதோ முற்றிலும் மாறுபட்டது. மற்ற உயிர்களின் தேவைகளின் மூலத்தினை உணர்ந்து எதனை சீருறச் செய்தால் அனைத்து உயிர்களுமே தன்னிறைவு அடையும் என்றே உணர்ந்து செயலாற்றுவதே காருண்ய சக்தியாகும். உணர்வுகளின் சூத்திரம் என்பது யாது? எத்தருணத்தில் கருணை ஆற்றல் இப்பிரபஞ்சத்தில் ஓங்கி உள்ளது என்றும் எத்தருணம் காருண்ய சக்தி ஓங்கி உள்ளது என்றும் கண்டு அறிவதே உணர்வுகளின் சூத்திரமாகும். அன்பு நிறைந்த மானுடர்களே, மிக உயரிய காருண்ய சக்தி எனும் உணர்வு அலைகள் யாவும் முழு நிலவு உதிக்கும் தருணத்தில் இப்பிரபஞ்ச சக்தியோடு கலப்புற்று பூமியினை அடையும். முழு நிலவு உதித்து பின் மறைகின்ற தருணம் வரை இப்பிரபஞ்ச சக்தியில் கலப்புற்றுள்ள காருண்யம் எனும் மாபெரும் நுண்ணிய ஒளிக்கூறுகளை உணர்ந்து ஏற்றால் ஆன்மாவும் உயிரும் ஒத்த நிலையில் ஈர்ப்பினை வெளிப்படுத்தி தெய்வ நிலைகளையும் எய்திடும். முழுநிலவின் ஒளியில் வெளிப்படும் ஓர் அரிய அணுப்பிளவு என்பது உயிரினால் ஏற்கப்படும் தருணம் இம்மானுட குலத்திற்கு நன்மைகள் புரியும் மார்க்கம் புலப்படும். உயரிய உணர்வும் சித்திக்கும். சக மானுடர்களுக்கு அமைதி தரும் சூழலினை வகுத்து அருள்வதே காருண்ய உணர்வு சக்தி உருவாக்கும் செயலாகும். அவ்விதமே பிரபஞ்சத்திலிருந்து வெளிப்படும் அதி நுண்ணிய அணுக்கூறுகளை உணர்ந்து ஏற்கும் தருணம் உயிரினால் புற உணர்வுகளை உருவாக்கிவிட இயலாது. உணர்வுகளின் சூத்திரம் அறிய வேண்டும் எனில் இயற்கையுடன் ஒன்றிடல் வேண்டும். புறப்பணிகளிலிருந்து விலகி தனித்து அமர்ந்து ஆழமாய் அகப்பயணம் மேற்கொண்டால் சூழலும் புனிதம் அடையும், உணர்வுகளும் உயர்வாய் வெளிப்படும்.
அன்பு நிறைந்த மானுடர்களே, ஆன்மாவிற்கான எரிபொருள் என்பது அன்பு, கருணை, காருண்யம் எனும் உணர்வுகள் மாத்திரமே. எனில் அனைவரும் ஆன்மாவின் எரிபொருளினை பெருக்கி உயர்ந்த சூழல்களை உருவாக்கி பிற மானுடர்களுக்கும் உருவாக்கியே அருளிவிட வேண்டும் எனும் காரணத்தினால் உருவாக்கப்பட்ட ஓர் உயரிய மந்திரமே ஆத்ம காயத்ரி மந்திரமாகும். பொருள் உணர்ந்து உரைத்து பிறருக்கும் உணர்த்தி உன்னத சேவைகள் புரிந்து ஆன்ம லயத்தினில் நிலைத்து பேரானந்த வாழ்வினை ஏற்க கடவது. பரிபூரண ஆசிகள். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்